ஹாய் ஆல், இந்த வீடியோவில் காஃபி ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கிளென்சிங். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் அண்ட் ரா மில்க். காஃபி பவுடர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டல்னஸ், டேன், கிளாக் போஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ரா மில்க் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதால அது ஜென்டலாக நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்க்கு தேவையான பிரைட்னிங்கும் கொடுக்கும். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் போர்ஷனில் கலந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ண அப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பேசிக் கிளென்சிங் பண்ணுறதால நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆயில், டர்ட் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு க்ளீனாக சாஃப்டான ஸ்கின் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் ஸ்டீமிங்கும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் டவலை டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், ரைஸ் ஃப்ளார் அண்ட் ரா மில்க். ரைஸ் ஃப்ளார் இதில் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்க்கு தேவையான லைட்னிங் அண்ட் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரைஸ் ஃப்ளாரில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இதை ஸ்க்ரப்பில் யூஸ் பண்ணும்போது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைஸ் ஃப்ளார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காஃபி பவுடர் ப்ளஸ் ரைஸ் ஃப்ளார் அண்ட் ரா மில்க் மூணையுமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் ஃபேஸில் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா காஃபி பவுடரும் ரைஸ் ஃப்ளாரும் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு ஸ்க்ரப் ரொம்ப யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. நீங்கள் ஜென்டலாக வேணால் யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த காம்பினேஷனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 minutes ஜென்டில் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி, காஃபி பவுடர் அண்ட் ரா மில்க். முல்தானி மெட்டி எதுக்கு இதில் ஆட் பண்ணுறோன்னா முல்தானி மெட்டியில் ஆயில் ரிமூவ் பண்ணுற குவாலிட்டி ரொம்பவே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரோஸ் வாட்டரோட குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ நேச்சுரல் கிளென்சர், நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். ஸோ இதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது காஃபி பவுடர், முல்தானி மெட்டி, ரா மில்க் அண்ட் ரோஸ் வாட்டர், இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா ஈக்குவல் போர்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிடுறோம். காஃபி ஆட் பண்ணி இந்த பேக் ரெடி பண்ணுறதால நம்மளுக்கு நல்லாவே ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் காஃபியில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பேக் யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக டைட்டன் அப் ஆன ஃபீலை நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ண அப்புறம் ஒரு 20 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வாஷ் பண்ண உடனேவே உங்களுக்கு நல்ல சாஃப்டான க்ளோயியான ஸ்கின்னை நீங்கள் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபேஷியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, meeting you all in my next video. This is Anu signing off. Take care. Bye-bye.